பிரபலமான வில்லன் நடிகர் பிரதீப் ராவத் இறந்து போனதுக்கு பிறகு, அவர் அறைய சுத்தப்படுத்தும்போது, அவர் பீரோல வச்சிருந்த சில பொருட்கள பார்த்துட்டு, அவங்க மனைவியும், மகன் விக்ரமாதித்யாவும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கஜினி, வீரம், ஜில்லா இது மாரி பல படங்கள்ல தன்னோட தனித்துவமான வில்லன் கதாபாத்திரம் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் பிரதீப் ராவத். கஜினில சிறப்பான வில்லன் தோற்றத்தை வெளிப்படுத்தினதால, கஜினியோட ஹிந்தி ரீமேக்ல அமீர் கான் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இவருக்கு கிடைச்சது. அது மூலியமா தமிழ்ல மட்டும் இல்லாம பல மொழி திரைப்படங்கள்ல எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சாரு. மகாபாரதம் அப்படிங்கிறது தான் இவருக்கான ஒரு கம்பேக் திரைப்படம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கடந்த ஒரு 5-6 வருஷமாவே பிரதீப் ராவத்துக்கு தீராத ரத்த புற்றுநோய் இருந்திருக்கு. அதுக்காக சிகிச்சை எடுத்து அவர் மீண்டு வந்தாலும், கடந்த ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த நோய் பாதிப்பு மறுபடியும் வந்ததால அவரால மீண்டு வர முடியல. ஒரு கட்டத்துல அவர் இறந்தும் போயிட்டாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவருடைய அஸ்திய காசி மாதிரி புனித நதியில கரைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மகனும் மனைவி திட்டம் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரதீப் ராவத்தோட முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க. 2வது மனைவி தான் இப்ப அவங்கள கவனிச்சிருக்காங்க. கூட மகன் விக்ரமாதித்யாவும் இருந்திருக்காரு. இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவர் பயன்படுத்தின அறை மும்பைல தான் தன் மனைவி அப்புறம் மகனோட வச்சிருக்காரு. அந்த மும்பை வீட்ல அவர் பயன்படுத்தின அறையில அவருக்குன்னு ஒரு பிரத்யேகமான பீரோ ஒன்று இருந்திருக்கு. அந்த பீரோல இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அந்த பொருட்களை சுத்தப்படுத்தி அந்த ரூம் ஆர்கனைஸ் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க இப்ப தெரிவிச்சிருக்காங்களாம். பிரதீப் ராவத்துக்கு இப்ப இருக்கக்கூடியவங்க 2வது மனைவியா இருந்தாலும், தன்னோட முதல் திருமணத்தப்ப எடுக்கப்பட்ட அந்த திருமண போட்டோ, தானும் தான் முதல் மனைவியும் எடுத்துக்கிட்ட அந்த திருமண உடைகள், தான் பையன் பிறந்தப்ப எடுக்கப்பட்ட முதல் பர்த்டேக்கான ட்ரெஸ்ஸு, அந்த போட்டோஸ் இது எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி அந்த பீரோல வச்சிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் கஜினி திரைப்படத்துக்காக இவர் வாங்கின விருதுகள், அதே மாதிரி பல மொழி திரைப்படங்கள்ல மகாபாரதத்துல ஆரம்பிச்சு என்னென்ன மொழி திரைப்படங்கள்ல இவருக்கு விருது கிடைச்சதோ, ஒரு சிறிய விருதா இருந்தாலும் ஒரு சிறிய பரிசா இருந்தாலும் அதை பத்திரமா அந்த பீரோல பத்திரப்படுத்தி வைக்கிறத இன்னைய வரைக்கும் ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. இப்போ அவர் இறந்து போனதுக்கு பிறகு அந்த அறையை சுத்தப்படுத்தி அந்த பீரோவை ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் பல வருஷ காலமா அவர் வாழ்க்கையில பல விஷயங்களும் பொக்கிஷமா பாதுகாத்திருக்காரு அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்குது. இப்ப அப்பாவோட நினைவா அது எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு மகன் விக்ரமாதித்யா வந்திருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, ஜனநாயகன் திரைப்படம் உலக அளவுல 16 நாட்களா எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சதுரங்க வேட்டை, தீரன், நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு இது மாதிரி பல படங்களை கொடுத்தவர் தான் வினோத். இவர் ரீசெண்டா தளபதி விஜய் அவர்களை வச்சு ஜனநாயகன் திரைப்படத்தை இயக்கி அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த திரைப்படம் ஒரு 6 மாச காத்திருப்புக்கு பிறகு சென்சார் இஷ்யூ, அதே மாதிரி படம் ஆன்லைன்ல லீக் ஆனது, இது மாதிரி பல தடைகளை தாண்டி தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் பல தடைகளை தாண்டி ஜூலை 23 ரிலீஸ் ஆயிருக்குது. படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் வசூல் நடத்தி வந்துட்டு இருக்குது. சொல்லப்போனால் படம் ரிலீஸ் ஆகி கிட்ட 14 நாட்கள் ஆகுது. இந்த 14 நாட்களில் இது வரைக்கும் இந்த திரைப்படம் 305 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதான். இதுல தமிழ்நாட்டோட வசூல் மட்டுமே 200 கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.